ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி வந்து ஒரு 7 கிலோமீட்ரு 5 பேஸில் ஓட போகிறோம். அதுதான் எனக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட்டு. ஓட போகிறோம்னா என் கூட ஒருத்தர் இருக்கார், ஆர்மி பர்சன் ஒருத்தர், சூரியன் காட்டுறேன் நான். இன்றைக்கி அந்த 21 ஓடிட்டு வந்தேன் நான் லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கோல்டு ஆகி ஃபீவர் வர மாதிரி இருக்குது. நைட்லாம் ஃபீவர் தான் லைட்டாக. ஸோ இன்றைக்கி ஓடக்கூடாது, இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் போயிடும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து வண்டியை வந்து வச்சுட்டு வழக்கம் போல் பேக்லாம் வச்சிட்டேன். இவர் தான் சூர்யா, ஜம்முலேருந்து வந்திருக்காப்புல லீவுக்கு. இவர் கூட தான் இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன் நான். அது கம்பெனியோடு சேர்ந்து பண்ணும்போது ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஓரளவுக்கு இருக்குது. அதுதான் 21 ரிசல்ட்டுமே நல்லா இருந்தது. அந்த அண்டர் 170 ஹார்ட் ரேட்டுன்றது 163 ஆவரேஜ்ன்றது எனக்கு அப்படி தான் கிடச்சிச்சு. சரி, இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ரவுண்டு மட்டும் லைட்டாக ஜாக் பண்ணிவிட்டு ஓகே போகலாம். லைட்டாக ஸ்லோ ஜாக்குறேன். பிடிச்சிட்டு ஹால்ட் பண்ணுறோமா இல்லை அப்படி கண்டு பண்ணிக்கலாமா? இது வாங்க முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நின்றுட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் 2 கிலோமீட்டர் மட்டும் பேஸ் வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகே கம்மி பண்ணி லாங் போட்டு பாப்பா இந்த பேஸில் வருது. சரி, 5:30 பேஸ் சொல்கிறாங்களா? 5 பேஸ் இன்னைக்கு 5 ஓகே. நேற்று ஈஸி ஓடிட்டேன் 5 கிலோமீட்ரு. ஓகே, இன்னைக்கு ஈஸி ரன் கிடையாது இல்லை? இன்னைக்கு ஈஸி கிடையாது. இன்னைக்கு ஸ்ப்ரிண்ட் 400 பண்ணணும். ஓகே அப்படின்ட்டு நடந்துடுமா? பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஈஸி ரன்னாக இருக்கட்டும், இல்லை இந்த பேஸுன்னு வச்சு ஓட போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் மினிமம் 2 கிலோமீட்டர் பண்ணணும். மினிமம் கொஞ்சமாச்சும் ஒரு 1 கிலோமீட்டராச்சும் பண்ணிங்கன்னா தான் ஹார்ட் ரேட் வந்து ஸ்டேபிள் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே மாடு வச்ச மாதிரி வச்சு ஹார்ட் ரேட்டு மேக்ஸ் ஹார்ட் ரேட் போய் ஓட முடியாது. சாதாரண ஈஸியாக இருக்கும். நீங்கள் 430 பேஸுக்கு ட்ரெயின் ஆகிருப்பீங்க, 5 பேஸு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா டெம்போவும் இருக்கும், அதை கூட ஓட முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் வார்ம் கண்டிப்பாக பண்ணுறது. எனக்கு 2 நாளாக கோல்டு லைட்டாக ஃபீவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இழுத்து பிடிச்சி ஓடுவோம். கேமரா மேலே தானே இருக்குது, ஆனால் எப்படி கால் வரையும் கவர் ஆகும் அதில் ஆயிடுது? அதுதான் இது இந்த ஏஐ மூலியமாக அந்த ஸ்டிக்கர் அதுவாகவே ரிமூவ் ஆகுது. ஆமாம், அது 360 அப்படியே வரையும். அதான் 360 மாதிரி அதுதான் கேட்குறேன். அது கீழே இருக்குது, 2 பக்கெட் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்த சுற்றி வந்தோம்னா ஃபோக்கஸ் இருக்காது. அதாவது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, என்னடா இவ்வளோ தூரம் ஓடுறோமே அப்படின்ற மாதிரி. ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு மட்டும் இந்த 900 மீட்டரை சுற்றி வர்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே போடுறது. அப்படி தான் இந்த 7 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 5 பேஸு கடைசி 2 கிலோமீட்டர் புஷ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. எப்படி எனக்கு ஹார்ட் ரேட் போகுதுன்னு தெரியல, அதை பொறுத்து மாறும். ஸ்டார்ட் பண்ணுமா? கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த ஸ்பீடு கரெக்டாக இருக்குது. இதேவா? அதான். என்ன பேச வருது இப்போ? 450 வருது. ஓகே, இன்னும் 10 குறைக்கணும், கரெக்டாக இருக்கும். சூப்பர். இந்த பேஸில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். 1 கிலோமீட்ரு 5 பேஸு 5-6 6 செகண்டு ப்ளஸில் இருக்கும். இந்த ஒரு ரவுண்டு மட்டும் வெளியில் ஓடிட்டு இந்த ரவுண்டில் ஓடிட்டு அதுக்கடுத்து வெளியில் போயிடும். ஹார்ட் ரேட்டு
161 இப்போ. டூ கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 457 செகண்ட் கிலோமீட்டர் பேஸ், 168 ஹார்ட் ரேட்டு. அவ்வளோதான். இன்னொரு 3 கிலோமீட்டர் தாங்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4.55 பேஸு, 177 ஹார்ட் ரேட்டு. விளங்கும். எனக்கு முடியலை. 5 கிலோமீட்டர் நின்றுட்டேன் 5 பேஸ்லேயே. தொண்டையெல்லாம் கப்புது. ஹார்ட் ரேட்டு 182, அதுக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு மேலே ஓடுறது வேஸ்ட்டு. எவ்வளோ முடியலை. வீம்புக்கு ஓடி இன்னும் 2-3 நாளைக்கு படுத்துக்கிட்டா கஷ்டம். முடிஞ்சுண்ணே. எனக்காக ப்ரோ நின்ட்டாப்பில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெய்லி தானே ஓடுறீங்க. வெயில் மணி 7:20 தான். அது வெயில் பாருங்கள், சரியான வெயில், பயங்கர வெயில். 2 நாளாகவே சரியான வெயில் அடிக்குது. ரொம்ப கொடூரமாக அடிச்சுட்டு இருக்கு. போயிட்டு இதுக்கப்புறம் போய் வார்ம் அப் பண்ணுறதுக்கு பாக்ஸிங் கிளாஸ் போகணும். அங்கே இன்னும் திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. போய் திறந்துட்டு பாக்ஸிங் கிளாஸில் போய் வார்ம் டவுன் பண்ணிவிட்டு அடுத்து மிச்சம் பைக்கை சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதை போய் எடுக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுற பாக்ஸிங் கிளாஸு உள்ளே போவோம். இப்போ என்னென்னா லைட்டாக ஆப் ஒர்க் அவுட் மட்டும் போட போகிறேன். பால் எடுத்துக்கிடுவோம். ஒர்க் அவுட் போடலாம் தான் பார்க்குறேன், சுத்தமாக முடியலை. ஆச்சு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் ஒர்க் அவுட் போட முயற்சி பண்ணுறேன், ரொம்ப சிரமமாக இருக்குது, முடியல. கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
லைட்டாக ஜிம்முக்கு போகல, முந்தானத்தும் போகல, லைட்டாக பம்ப் பண்ணிக்கணும். வேறு எதுவும் கிடையாது. கூலி எவ்வளோ? 350, அது 200, அது 150, அது 200. கூலி போன வாரம் வாங்கினது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இறால் இருக்குது, வெள்ளை இறால் 450 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கு பாறை இருக்குது, சாதா பாறை. பண்ண மீன் தான் இருக்குது. அப்புறம் இது 350 நகரம். ஆமாம், சென்னை வேறு 350, ஊலி 350, இது கிழங்கு 250. நான் போடுங்க. சொல்லல உங்களெல்லாம் அடிச்சு சொல்லிடுவேன். இல்லைண்ணா ரெக்கார்டு என்ன சொல்றீங்க? என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல.